உணவு பாதுகாப்பில் ஏப்ரன் தொப்பி அணிவது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை பற்றிய ஒரு சிறிய விழிப்புணர்வு. ஒரு உணவு கையாளுபவர் ஏப்ரன் தொப்பி அணிய வேண்டியது மிகவும் கட்டாயமானது. ஏனென்று சொன்னால் எங்களுடைய உடலின் பாகங்களில் அதிகளவான கிருமி இருக்கின்ற 2 இடங்கள் காணப்படும். ஒன்று தலை, 2வது கைகள். கைகள் அடிக்கடி பல்வேறு இடங்களை தொடுகின்றபடியால் அதனூடாக பல்வேறு கிருமிகள் கையை வந்தடைவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதன் மூலமாக உணவை அந்த கிருமிகள் சென்றடைவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அதே போல் தலையிலும் தலை மயிரில் அதிகளவான கிருமிகள் காணப்படும். ஆகவே நாங்கள் கைகளை தலையில் தொட்டு பின்னர் உணவை கையாளுகின்ற பொழுது இந்த கிருமி தொற்று எங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. எனவே தலையுறை என்பது எவ்வாறானதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது காற்றோட்டம் உள்ளதாகவும் தலையிலே தொடும்போதும் மயிரில் படாததாகவும் இருக்க வேண்டும். அதற்காக நாங்கள் தலையுறையை அந்த நெட் தொப்பி என்று சொல்வார்கள், அந்த தொப்பி தான் பாவிக்க வேண்டும். அது முழு மயிர், காது உட்பட பின்னால் உள்ள எல்லா மயிரையும் கவர் பண்ணி போடக்கூடிய மாதிரியாக அந்த தொப்பி அமைய வேண்டும். அல்லாவிட்டால் நீங்கள் பார்த்துருப்பீர்கள், பெரிய ஹோட்டல் வழியே ஒரு பேப்பரால் உருவாக்கப்பட்ட மிகவும் உயரமான தொப்பி ஒன்று போட்டிருப்பார்கள். அது மேல் பக்கம் திறந்தபடி இருக்கும், அதனூடாக காற்றோட்டம் கிடைக்கும். எனவே தலை வியர்க்காது. தலை வியர்க்காதன்றபடியால் தலை கடிக்காது. ஆகவே தலையை தொட வேண்டிய தேவையும் அங்கே ஏற்படாது. இவ்வாறான தலை உறைகளை ஒரு முறை பாவித்த பின்னர் அகற்றினால் அதனை மீண்டும் பாவிப்பதில்லை, அதை அழித்துவிட வேண்டும். அதேபோல் ஏப்ரன், இது மிக முக்கியமானது. ஏப்ரன் ஏன் பாவிப்பது என்று தெரிந்திருக்க வேண்டும். முக்கியமாக ஏப்ரன் ஒரு சமையல் வேலையில் ஈடுபடுபவர் பாவிப்பது தீப்பற்றுதலிலிருந்து தன்னை பாதுகாப்பதற்கு. ஆகவே அந்த ஏப்ரன் தீப்பற்றும் அபாயம் அதிகமாக உள்ள துணி வகையால், அதாவது நைலோன் போன்ற துணிகளால் ஆக்கப்படாததாக இருக்க வேண்டும். அந்த ஏப்ரனானது பருத்தி போன்ற தடித்த துணியால் ஆக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். அதே நேரம் அது ஒரு வெளிர் நிறமாக, வெள்ளை அல்லது வெள்ளை சார்ந்த மெல்லிய நிறங்களாக இருக்க வேண்டும். அதற்கான காரணம், அழுக்கு அதிலே படுகின்ற பொழுது அந்த அழுக்கை நாங்கள் துப்புரவு செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் எங்களுக்கு பெற வேண்டும். மற்றவர்களுக்கும் பார்க்க இது அழுக்கு அடைந்துள்ளது அல்லது சுத்தமாக இருக்கிறது என்று தெரிய வேண்டும். ஆகவே மெல்லிய நிறத்தில் இருக்க வேண்டும். அந்த ஏப்ரன் இந்த கட்டுறது, களத்தில் ஒரு கொழுவி மாதிரி போடுவோம், பிறகு நேரி பகுதியில் ஒரு சிறிய ஒரு ரிபனால் கட்டுவோம். அவ்வளோதான் இருக்கணும். பட்டன் எல்லாம் வச்சு பூட்டுற இதில் இருக்கப்படாது. அப்படி இருந்தால் தீப்பற்றும் போது உடனடியாக அகற்ற முடியாமலும் போகலாம். ஆகவே அந்த ஏப்ரன் அடுத்தது மிக முக்கியமானது. எந்த விதமான பொக்கெட், அதாவது உபகரணங்களை வைக்கிறதுக்கான ஒரு ஆயத்தமான பொக்கெட் எதுவும் இருக்கப்படாது. அவ்வாறான சட்டைப்பை அல்லது பொக்கெட் இருக்கும்போது அதன் ஊடாக அவர்கள் வெற்றிலை பார்க்கறதுக்குள்ள வச்சிருப்பினம், ஃபோன் வச்சிருப்பினம் அல்லது வேறு ஏதாவது உமியக்கூடிய சப்பக்கூடிய பொருட்களை வைக்கிறதால அதுக்குள்ள கை போய் வரைக்குள்ள க்ராஸ் கண்டாமினேஷன் சொல்கிற குறுக்கு தொற்று ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஆகவே இந்த ஏப்ரனும் எந்த விதமான பொக்கெட்டும் இல்லாதாகவும் வெளிர் நிறமானதாகவும் தீப்பற்றும் வாய்ப்பு குறைந்ததாகவும் இலகுவாக கலற்றக்கூடிய மாதிரியாகவும் இந்த ஏப்ரன் அமைந்திருக்க வேண்டும். அதே போல் காலில் போடுகின்ற காலணி, குறிப்பாக இந்த சமையல் இடங்களிலே எண்ணெய்கள் சிந்தக்கூடிய வாய்ப்பு இருப்பதனால் கீழே வழுக்கிறதை தடுக்கக்கூடியதான காலணிகள், காலை மூடியபடி பூட்ஸ் மாதிரி அல்லது சிறிய சப்பாத்து மாதிரி எண்ணெயில் வழுக்காத தன்மையுடைய காலணிகள் இருக்கின்றன. சுத்தமான காலணிகளை சமையலின் உள்ளே சமைக்கின்ற பொழுது பாவிப்பது உகந்தது. ஆகவே ஒவ்வொரு சமையல் வேலையில் ஈடுபவர்களும் இந்த ஏப்ரன் தொப்பி ஏன் அணிகின்றோம் என்கின்ற விடயத்தை விளங்கி அதற்கேற்ற மாதிரி அவற்றை அணிந்து கொள்வது உணவு பாதுகாப்பை மேம்படுத்தும். நன்றி.